மதுரை
பச்சை குழந்தைங்க, இந்த பச்சை குழந்தைங்க. யாரு பச்சை குழந்தை? நான் தான். ஏப்பா எந்த இதெல்லாம் ஆண்டவனுக்கே இருக்குமா? வாங்க. பால்குடி மறக்காத பச்சை குழந்தை. ஆமாப்பா. நீ தோற்றுவிக்கின்றாய், அடியேன் பாடுகின்றேன். நீ ஊட்டுவிக்கின்றாய், அடியேன் உண்கின்றேன். நீ ஆட்டுவிக்கின்றாய், அடியேன் ஆடுகின்றேன். ஐயா விநாயகர் பெருமானே, இந்த பச்சை குழந்தைக்கு என் அருமை மாப்பிளமார்களுக்கும் என் எதிரே அமர்ந்திருக்கிற என் மாப்பிளமார்களுக்கும் என் தாய்மார்களுக்கும் நாங்கள் அனைவருமே அறிந்தும் அறியாமல் தெரிந்தும் தெரியாமல் புரிந்தும் புரியாமல் செய்த எல்லா குற்றங்களையும் மன்னித்து எல்லா குறைகளையும் மறந்து என் ஐயா விநாயகா எங்கள் அனைவருக்கும் நீ ஆயகலை, அழகு, அறிவு, அதிதானியம், அயராதரம், துணிவு, தனம், பாக்கியம், போகம், போம், வயது, வீரம், விஜயம், சந்தானம், நோயின்மை, புரிதாந்திருமை என்ற 16 செல்வங்களையும் தந்து ஆதரித்து காத்துட சீப்பாய் ஐயா விநாயகா திருவடியே சரணம். காப்பாத்துற ஐயா, காப்பாத்துற ஐயா. வாங்க மாப்பிள்ள, நல்லா அகட்டி போடுங்க. அகட்டி நீ வேற போடணும். வேலன் வேடன் விருத்தனாக நடிக்கும் ராஜா முகமது மாமா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. நல்லா விரிச்சு போடுங்க. என்னன்னே ஒரு தார்பாய் இருப்பாய் எடுத்து பொத்தி விடுறது இல்லையானே? கட்சி அதே அப்ப சிப்பு வேற. முருகா 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 முருகா. இந்த பச்சை குழந்தைக்கு இந்த பொன்னாடையை மாணிக்காடை அணிவித்த பொன்மாலை பூமாலையை மாணிக்க மாலையை அணிவித்த மாபெரும் கிராமத்தார்கள் நன்றி, மாப்பிளமார்களுக்கு நன்றி. என்னை கண்டதும் எனக்கு மதிப்பு மரியாதை கொடுத்து எந்திரிச்சு நிற்கும் மாப்பிள்ளைகளே, என்னை கண்டு பயந்து போய் அதன் காரணமாக ஒண்ணுக்கு சென்ற மாப்பிள்ளைகளே, எனக்கு மதிப்பு கொடுத்து ஆங்காங்கே ஒரு கணிச்சு மட்டமல்லாக்க குப்புற கடிச்சு தூங்குற மாப்பிள்ளைகளே, இங்க தூங்க வீட்டுல தூங்குற மாப்பிள்ளைகளே, எனக்கு மதிப்பு கொடுத்து ஆங்காங்கே ஊதுபத்தி கொடுக்கும் மாப்பிள்ளை. ஊதுபத்தினா பீடி சிகரெட், சாம்பிராணினா சுருட்டு, தீர்த்தம்னா சரக்கு. என்னை காண்பதற்காக கடமைகளை மறந்து கடும் தூக்கத்தை வெறுத்து கடுமையான காரியங்களை எல்லாம் முத்தி வைத்து என்னை காணுகின்ற உயிருக்கு நேரான மாப்பிள்ளைகளே, அநேகமாக எல்லா ஊர்களிலும் அடியேன் காட்சி தரும்போது எனக்கு முன்னாடி 3 மாப்பிள்ளை தான் முடிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. ஒன்னு ஊர் மாத்தாம, 2வது கோயில் பூசாரி, 3 நம்ம ஒளிபெருக்கலையா ராமனங்கள் குணா மாப்பிள்ளையா, அவங்களும் அநேகமா தூக்கத்தில் இருப்பாங்க. நம்முடைய அருமைக்கும் பெருமைக்கும் நம்முடைய சினிக்காரன் என்பதிலே 4ஆம் ஆரம்பத்தில் இம்புட்டு பேர் என்னை முடிச்சுட்டே பார்க்க நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. பெரியவர்களே, நான் யாரும் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். என்னை தெரியும் உங்களுக்கு. கிருபானந்த வாரியார் தான் சொன்னார் 16 வயசுல எனக்கு, நீ கந்தபுராணம் சொல்ற ராஜா முகமதுன்னார், நீ முருகன் மாதிரியே இருப்பேன்னார். நான் துளுக்க பையன், நான் என்கிட்ட முருகன் மாதிரி இருக்கிறதுன்னு நான் சொன்னா படிக்குமையான்னார். சொன்னது படிச்சிருச்சு. 3 மாசம் முருகனை வேஷம் கட்டி விட்டேன். அப்ப 3 மாசம் முருகனை வேஷம் கட்டி விட்டாங்க 16 வயசுல. அப்பவே நான் கேட்டேன், எனக்கு முருகன் சிவனுக்கு சொன்ன மந்திரத்தை சொல்லு, பிரணவ மந்திரம்னு. உனக்கு கிடைக்க ராஜா முகமதுனார். 16 வருஷம் கழிச்சு திருப்போணம் புல்வாக்கரையில கிடைச்சது. யாருன்னு முத்துராமலிங்க தேவர்னு நான் கேட்டேன். பிரணவ மந்திரம் இப்ப சொல்லியா? சொன்னா சாமியாரா போயிருவேன். நீயே ஏன் சாமியாரா போனா என்ன? பொம்பளை ஆசை ஜெயிக்கணும், சாதாரண காரியம் இல்லைன்னா. ஜெயிச்சவன் யாரு இல்லையாருன்னு. ஐயா முத்துராமலிங்க தேவர் ஒரு சிலர் தான் ஜெயிச்சிருக்காங்க. யார் யாருன்னு உனக்கு கிடைக்க ராஜா முகம் தான். அது 40 வருஷம் கழிச்சு 56வது வயசுல முத்துராமலிங்க தேவர் மாதிரியே வேஷம் போட்டு கேமராமேன் நிக்கிற வாய்ப்பு கிடைச்சது. ஆனா சினிமா படம் நீங்க யூடியூப தட்டி பாருங்க, பசுமுன் தெய்வம் திரைப்படம் போட்டா வரும். நான் நடிச்ச படம் நம்ம கதைக்கு வருவோம். நான் எங்க நிக்கிறேன்? அங்க நிக்கிறேன். இல்லையா மாமனார் ஆலையா? என்ன சொல்றீங்க? என் மாமனார் யாரியா? கள்ளிக்குடி மாப்பிள்ள, இடைச்சொல்லி மாப்பிள்ள, புளியகுள மாப்பிள்ள. சொல்லுங்க, என் மாமனார் யாரு? யாரு யாரு யாரு? என்ன மதுரையில இருக்க யாருங்கிறீங்க? அப்படிதான் மதுரையில சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வைகை ஆத்துக்குள்ள தங்க குதிரை வாகனத்துல சும்மா டிண்டாங்கி டிண்டாங்கி இறங்குறாரு. அப்புறம் சொல்றேன், என் மாமே அழகர் மாமே, கள்ளழகர் மாமே, உங்க எல்லாருக்குமே ஒரு சாமி. மதவா உங்க எல்லாருக்குமே ஒரு சாமி. சரி, அழகர் எனக்கு மட்டும் மாமே. அதே உங்களுக்கு மட்டும் மாமே. அம்மா மீனாட்சி சொல்றா, மதுரையில் எங்க அப்பா ஈஸ்வரன் கிட்ட, சுக்கநாத பாண்டியன் கிட்ட, இந்த பாருங்க எங்க அண்ணே கள்ளழகர் வந்து மாலை எடுத்து கொடுத்தா தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேங்கிறா. எப்பயும் சரிங்கிறாரு, வர்க்க மாப்பிள்ள தானே வர்த்துங்கிறார். சரி, அங்கேயே மாமன் என்ன பண்ணாரு, என் குலதெய்வம் 18ஆம் படியாங்கிட்ட சொல்லி கிளம்புறார். ஏ கருப்பா, மலையையும் பார்த்துக்க கோயிலையும் பார்த்துக்க, நான் மதுரை போயிட்டு வரேன்னா வர்றாரு. இந்த டிண்டாங்கி டிண்டாங்கி இறங்குற ஆத்துக்குள்ள அங்க ஒரு தவக்கால ஒண்ணு இருந்துச்சு, மண்டூக மகரிஷி. தவக்கால ரூபத்தில் இருந்தா ரொம்ப காலம் பெருமாளே
அழகரே என்னை காப்பாத்துறா, என் சாபத்தை போக்க வரம் கொடுறான்னு ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்தான். சரி. அவனுக்கு சாப விமோசனம் கொடுக்குறார். சரி. இங்க முகூர்த்தம் தவறுது. எங்க போய் ஈஸ்வரன் பார்த்தார், ஆஹா முகூர்த்தம் தவறுது. தானே ஒரு அழகரா மாறி தானே மாலை எடுத்து கொடுத்து தானே எங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிறார். சரி. அவர்தான் மாயழகர். அவர் கோயில் தான் கூடுதல் அழகு பெருமாள் கோயில். இங்க ஏமாமே இருந்தார் கள்ளழகர். நம்ம இல்லாம தங்கச்சி மீனாட்சி கல்யாணம் பண்ணிக்கிட்டா மூஞ்சிலேயே முடிக்க கூடாதுன்னு மேற்க போகாம கிழக்க வர்றார். மேற்க போனா மீனாட்சி அம்மன் கோயில், கிழக்க வந்தா வண்டியூர்ல யார் இருந்தது? எங்க அக்கா இருந்தா. யாரு? சொந்த அக்கா. என்ன? முஸ்லீம் பொம்பளை. என்ன பண்ணாரு? டெல்லி பாதுஷாவுடைய மக மூர்ச்சந்த் பிபி. சரி. அவ எப்படி அங்கே வந்தாங்கிறது பெரிய கதை. அவகிட்ட வந்துருவாரு. அந்த என்ன செய்வாரு? கருகமணி தாலியோட வருவாரு. சரி. மத்தவங்கள இந்துக்கள்லாம் மஞ்சள் தாலி கட்டுவாங்க. ஆமா. முஸ்லீம் பொம்பளை கருகமணி தாலி கட்டுவாங்க. ஆமா. கருகமணி தாலியை கட்டி 3 நாள் சந்தோஷமா இருந்துட்டு கோபம் தீரணும்ல, சந்தோஷம் கொண்டாடிக்கிட்டு போனா கோபம் அதிகமாயிடும். ஒரு பெரிய சந்தோஷம். என்ன மாப்பிள்ள எங்க அழகரு நொக்காலை விட்டு வைக்கலன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். பெரிய ஆளியா அவரு அது விஷயத்தை கேளு. பாரு, கொண்டாடிக்கிட்டு போனா கோபம் அதிகமாயிரும், பப்பாடிக்கிட்டு போனா கோபம் குறைஞ்சிடும். அங்க வந்து 3 நாள் கோபம் குறைஞ்ச உடனே தல்லாகுளம் வருவார். மறுபடியும் எல்லாரும் விளக்கு மாத்திரம் அடிப்பாங்க. அவர் ஐயப்பா ஏன்டா துல்கட்சி வீட்டுக்கு போயிட்டு வந்து என்ன பலகாலம் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. என் மாமே திருமண நாயக்கர் ராஜா வந்தா, என்னடா பண்றீங்க? வரம் கொடுக்க வந்த சாமிடா பெருமாள்ரா, ஏடு குண்டால வரா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா, விளக்கு மாத்திரம் அடிக்காதீங்கடா, மனம் தாங்காதுடான்னார். நாங்க பலகாலம் அடிச்சுட்டு இருக்கோம். நாங்க ஒண்ணு செய்யுங்கடா, பூப்பழக்க தூக்கிட்டு வந்து பூச்சி அண்டால அடி கொடுக்குறாங்க. இன்னைக்கு வரைக்கும் மாமே பூச்சி அண்டால அடி வாங்குறாரு. என் மாமே தானே. எனக்கு மாமே கையில ஒண்ணு வச்சிருந்தா. என்னது? சக்கர ஆயுதம். அது ஏறுனார் உலகங்கள் அப்படித்தான் பெருமையான ஆயுதம். ஏறுனார் ஒரு 3 அரைக்கங்க இருந்தாங்க. சூரபத்மே தாரிகை சிங்கமுக தாரியனால ஏறுனார். அது நோக்குடாமி கையில பிடிச்சு கழுத்துல மைனர் செயின் மாதிரி கொடுத்துட்டான். நான் பேர் ஆஹா சக்கரம் போச்சேன்னு நினைச்சேன். நான் பேருனே தாரகனை தட்டுனேன், சக்கராயத்தை வாங்கினேன். என் மாமின் ஜாமான் இல்லையா? ஆமா. மதிப்பு தரணும்ல. மாமின் ஜாமான் கையில எடுத்துருக்கீங்க. கையில எடுத்து நெஞ்சில வச்சேன். சரி. நெஞ்சு மேல வச்சேன். அதான் திருச்செந்தூர் முருகனுக்கு நெஞ்சில சக்கராயுதம் வச்சிருக்கேன். மாமா தகமா உங்க ஆயுதம் சக்கராயுதம். எங்க மாமையன் பார்த்தார், ஆஹா என் மருமகன் முருகன் ராஜா முகமது சக்கராயத்தை மீட்டு வந்துட்டாருன்னு ஆனந்த கண்ணீர் வடித்தார். அதெல்லாம் மாப்பிள்ள ஆனந்த கண்ணீர். கண்ணீர்ல கண்ணு ஒண்ணுதான், கண்ணு ஒண்ணுதான். இங்கே ஒழிஞ்சா உப்பு கடிக்கும், இது துன்ப கண்ணீர். இங்கே ஒழிஞ்சா சக்கரை மாதிரி இருக்குது ஆனந்த கண்ணீர். 2 பொம்பளை பிள்ளை பிறந்தாளுங்க. அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி. அந்த 2 பேர் என்னையை கல்யாணம் முடிச்சு ஆசைப்பட்டு சரவண பொய்களை விரதம் இருந்தாங்க. அவர்கள் காட்சி கொடுத்த அதிக அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி உங்க 2 பேருக்கு என்னமா வேணுங்க? முருகா நாங்க 2 பேரும் உங்களையே கல்யாணம் பண்ணிக்கணுங்க. அவங்க சொல்ல, அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி இப்ப நான் அடக்கீங்களா அடக்கிறதுக்காக பிறந்திருக்கேன், உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுங்க போது பெரிய அமிர்தவள்ளி கேட்டா, பட்டினியா விரதம் இருந்தா அடக்கமா கேட்டா, சாமி முருகா என் தெய்வமே நான் அது வரைக்கும் எங்கய்யா இருக்கிறதுன்னா, நீ அது வரைக்கும் தேவலோகத்திலே தேவேந்திரனுக்கு மகளா தெய்வ யானைங்கிற பேர்ல வளர்ந்துவா மேலேவோ அமிர்தவள்ளினே. சின்னவருக்காலே சுந்தரவள்ளி நல்லது கேட்க நாடு இல்லாம வீட்டுக்கு போன தாய்மார்க்க மாதிரி கோவிச்சுக்கிட்டா. ஏன்? நல்லா மூக்க பிடிக்க 3 நேரம் தின்னுபிட்டு அங்க அகங்காரத்துல விரதம் இருந்தா. அவன் என்னைய பார்த்து கேட்டா, என்ன கொண்டாட்ட நாயகையா போறதுன்னா, ஏ சுந்தரவள்ளி நீ பூலோகத்திலே செந்தமிழ் நாட்டினிலே தொண்டை மண்டலத்திலே வேலுமலை சாரலிலே சிவமுனியாகிய மகாவிஷ்ணுவுக்கும் செம்மானாகிய மகாலட்சுமிக்கும் நீ மனுஷனுக்கும் மனுஷிக்கும் பிறக்காம மனுஷனுக்கு மிருகத்துக்கு நீ மகளாக பிறந்து பக்கத்திலே வள்ளிக்கிழங்கு தோண்டிய பள்ளத்திலே விழுந்து அது பக்கத்திலே மேற்பாடு சிற்றூர்கிற ஊருக்கு தலைவனாக இருக்கின்ற வேலந்தராஜன் என்ற வேட்டுவ தலைவனுக்கு நீ வளர்ப்பு மகளா வள்ளிங்கிற பேர்ல வளர்ந்துவா கீழே முயன்றேன். அரக்கர்களை அடக்கினேன். மருமகள் கைதட்ட மருமகளுக்கு நன்றி, மாப்பிளைக்கு நன்றி. என்னாச்சு? தெய்வயானை திருப்பரங்குன்றத்திலே மனம் முடித்தேன். இப்ப சின்னவளாகிய வள்ளிநாயகமான அருமை கண்மணி சிவரஞ்சனியை மனம் புரிய வேண்டிய காலகட்டத்தில் இருக்கின்றேன். சிந்து பைரியை மனம் புரிய வேண்டிய காலகட்டத்தில் இருக்கின்றேன். அதுக்காக மாப்பிள்ளை வந்து கொண்டிருக்கின்றார். என் பேச்சு தான் வேற யாரும் இல்லை. சரி, மாப்பிள்ளை வந்து கொண்டு கீத பிரியம் வர்றாரு. சங்கீத பிரியம் மாப்பிள்ளை
அஞ்சரை பெட்டியை கொண்டு வர்றாங்க. ஆறுமணி பெட்டியை கொண்டு வர்றது வாட்சா தானே ஞாபகம் வரும். அருமை. அது எஸ்பிபி பாட்டு. மூத்த நண்பர் எஸ்பிபி. திண்டுக்கல நான் சேர்ல உட்கார்ந்துருக்கேன். அவர் புரிஞ்சுட்டு கும்பிடுறாரு. அண்ணா ராஜா முகமதுண்ணா நமஸ்காரம்ண்ணா, அண்ணா இருக்கேலா என்னையும் விசாரிச்சு பேசுறாரு. அப்படி அருமையான எஸ்பி பாட்டை பாடி வந்த அருமை மாப்பிள்ளையே. எப்பா ஏ மாப்பிள்ள பணம் போட்டி மாப்பிள்ள, தங்க மாப்பிள்ள, புளியங்குளம் மாப்பிள்ள, கள்ளிக்குடி மாப்பிள்ள, இடைச்சூருடைய மாப்பிள்ள, யார் வந்திருக்கிறது? ஏன் மாப்பிள்ள சொந்த மாப்பிள்ளையா? எப்படி சொந்த மாப்பிள்ள? நீங்களா கொக்கா தங்கச்சி எனக்கு கொடுத்துருக்கீங்களா? ஆமா கொடுக்கல. இல்ல கொடுத்திருக்கீங்களா? இல்லையா? இல்லையா கொடுக்கலையா? ஏன் கொடுக்கல? உங்களை கட்டி யானை குடியா? இவர் கொடுத்திருக்காருல மாப்பிள்ள, நீங்களா அண்ணியா மாப்பிள்ளைய? இவர் சொந்த மாப்பிள்ள. கண்ணனை கொடுத்திருக்காருல. என் கண்ணன் யாரியா? தொகுதி கணபதி விநாயகர். அவருக்கு எத்தனை பொண்டாட்டி மாதவா? 15 பொண்டாட்டி. நீ கல்யாணத்துக்கு போயிருந்தாலும் தெரியும். கொப்பே கல்யாணத்துக்கே உன்னை எவனு கூப்பிடல. கொப்பே சீக்கிய சந்திரன் கல்யாணத்துக்கு உன்னை எவனு கூப்பிடல. என்ன மாப்பிள்ள பத்திரிக்கை வச்சாங்களா உனக்கு? இல்ல. 12 பொண்டாட்டி என் கண்ணை கட்டின. என் மாமிய பிள்ளைக்கு தான், அழகர் மாமிய பிள்ளைக்கு தான். மோதை, பிரமோதை, கேசினி, காந்தை, சுமுகை, சுந்தரி, நந்தினி, சாருகாசை, மனோரமை, மங்களை, சுமத்திமை, காமதை. 12 ஆச்சா? இவர் தங்கச்சி 2 பேரை கட்டின. சித்தி புத்தி 14 ஆச்சா? சும்மா இருந்தாரா? வல்லபேன் ஒரு அரைக்கி இருந்தா. நல்லா கவனி. ஒரே முக்குல 3 கோடி புள்ளைய வைத்தா. என்ன வயிற்றுக்குள்ள அமிர்த கலசம் வச்சிருந்தா. அப்படின்னா 3 கோடி வந்துடும். கொல கொல கொலன்னு வந்துடும். அரைச்சிங்களையா பிடித்து விட்டுக்கிட்டு இருந்தா. தேவர்கள்லாம் வந்து விநாயகரே காப்பாத்துங்க, இங்க பாருங்க கடல் மாதிரி வந்துட்டு இருக்காங்க. நான் இருக்கேன்டா கவலைப்படாத. விநாயகர் நேரா போனார் வல்லபைகிட்ட. அவர் கையில இருக்க மாதிரி யாருக்கு இருக்கு? தும்பிக்க நேரா போனார். வல்லபை, என் கண்ணே வல்லபை, உன்னை நான் காதலிக்க வந்திருக்கிறேன். ஆஹா, விநாயகரே காதலிக்க வந்தாரா? தேவுலகா சரணாகரிடா, வாங்க வாங்கன்னா தும்பிக்கையில தூக்குனாரு. செந்துக்க தூக்கி மடியில் உட்கார வச்சாரு. உச்சாந்தலையில இருந்து அப்படி கொஞ்சம் ஆரம்பிச்சாரு. சங்க தடவுனாரு. சங்குக்குள்ள விட்டு புடிங்கிட்டாரு அமிர்த கலசத்தை. அவர் நிப்பாட்டி விட்டாரு. கல்யாணம் பண்ணிக்கிட்டாரியா? அதான் வல்லபை விநாயகர். 15 முண்டாட்டி. இன்னும் அம்மா மாதிரியே பொண்ணு வேணும்னா ஆத்தங்கரை, கொளுத்தங்கரை, கம்மாக்கரை, ஏரிக்கரை எல்லாத்துலயும் உட்கார்ந்துட்டு தான் இருக்காரு. அப்ப எங்க அண்ணனுக்கு பொண்ணு கொடுத்தவரு. அப்புறம் எனக்கு மாப்பிள்ள தானே? எனக்கு மாப்பிள்ள தானே? எனக்கு தெய்வானே கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு. ஆமா மாப்பிள்ள. வேற உங்களுக்கு பொண்ணு கொடுக்க வந்தில்ல? ஆமா. உங்களுக்கு பொண்ணு பாட்டு வந்து வழியா இன்னொரு பொண்டாட்டியா? பாட்டு வந்து நீங்க பொண்ணு பார்த்து வந்திருக்கேன். அப்படியா மாப்பிள்ள? யார் யாது? சுந்தரவல்லி. எந்த சுந்தரவல்லி? மதுரை சுந்தரவல்லி செத்து போனால. அதனால பாத்து வந்தேன். அவர் மனம் முடிக்கிற நேரம் நெருங்கி விட்டாரு. அதனால பிரம்ம முகூர்த்தம் கதையில கூடாது. எப்படியாவது மனம் முடிக்க காட்டுங்க. சரி மாப்பிள்ள, உங்க விருப்பம் தான் என் விருப்பம். நம்ம ஐயா மருது பாண்டியன். ஆமா, எங்க தாத்தனுடைய அப்பா இருக்காரு, ஷேக் சர்தார் சாஹிப் பேர். திண்டுக்கல் ஹைதர் அலி. அப்ப திண்டுக்கல் வந்து ஹைதர் அலி பொறுப்புல இருந்துச்சு, திப்பு சுல்தான் பொறுப்புல. அவருக்கு தளபதியா இருந்தார் எங்க பாட்டனுடைய அப்பா. அவர் மகன் ஷேக் மதார் சாஹிப். சின்ன மருது பாண்டியர், பெரிய மருது பாண்டியர் அவர் மாமாம்பாங்க. விருப்பாச்சி கோபால் நாயக்கர் மாமாம்பார். அவர் தான் சின்ன மருது பெரிய மருதுக்கு படை உதவி வாங்கி கொடுத்தவர் திப்பு சுல்தான் சொல்லி. அவ வேலுநாச்சியார் அம்மாவே சொன்னாங்க, பெரிய மருதுக்கு நான் பட்டம் கட்ட போறேன் அண்ணேம்பாங்க தாத்தாவை. அண்ணே அதே முத வரும்போது இந்த அம்மா குரு தெரியும் அவருக்கு தெரியாது ஹைதர் அலிக்கு. அவர் கேட்கிறார் வந்த உடனே, யா சர்தார் ஜாய கோணிய பாய்க்கான், இந்த அம்மா யாருங்கிறார். அப்ப இவங்க தாத்தையும் சொல்றாரு, இன்னை சிவகங்கை சமஸ்தானத்தி பேகம் சாஹிபா, சிவகங்கை சமஸ்தானத்துடைய அரசி. நாம் கியா பேர் என்ன? வேலுநாச்சியார் ராணி சர்க்கார். அச்சா அச்சா இன்னைக்கு ஜாபனா நமக்கு என்ன வேணும்? படை உதவி கேட்டு வந்திருக்காங்க. அப்ப அவர் சொன்னார், இந்த அம்மா படை சண்டையை போட்டு வெள்ளக்காரனை விரட்டுறா, பொங்கலை படம் நடத்தி இந்த அம்மாக்கு உருவம் தெரியும். குறுப்ப வளர்ந்துருச்சு. அஸ்லாம் வலைக்கம் பாய்சா புடிச்சு அரண்டார் தமிழ்நாட்டுக்காரியை உருது பேசுறாளேன்னு. அலைஹிஸ்ஸலாம் பெஹஞ்சி போனோமா சொல்லுமா தங்கச்சின்னார். அண்ணே படை நடத்த தேவை ஆம்பளை பொம்பளை கிடையாது, அந்த தேவை பார்க்காதீங்க. தீட்டு தீட்டாகி நெஞ்சலை உடம்புல யாருக்கு வீரம் இருக்கோ அவங்க நடத்தலாம்னு நாங்க. உடனே அவர் வா வா பலே 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 அப்படின்னாரு. இப்ப போய் பாராட்டாதீங்கன்னு படை உதவி செய்யுங்க, வெள்ளக்காரனை ஓட ஓட வரட்டுறேன் அப்படின்னாங்க. மருகபா 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 அப்படி போற அருவாளைங்கிற மாதிரி. சர்தார் ஜாஹோனாத்துக்கு தால்க தேவா எது வேணாலும் செஞ்சு கொடுனார். எங்க தாத்தை 8 வருஷம் சோறு போட்டார். சின்ன மருதுக்கும் பெரிய மருதுக்கும் வேலுநாச்சியார். சின்ன மருது பெரிய மருதை பார்த்து கேட்கிறார் ஹைதர் அலி, दो जने भी இந்த 2 பேர் யார்? இன்னைக்கு படே கானே கானா ஆலப்படா அப்படின்னா படே கானே கானா பெரிய வீராதி வீரங்கன்னு அர்த்தம்.
அப்படி இருந்து கடைசியில 8 வருஷம் காத்திருந்து 4000 வீரரை திரட்டி பீரங்கி படையோட போய் கேட்கிறாங்க, அண்ணே எனக்கு அவசியம் பீரங்கி படை உதவி வேணும்னே. நான் நடத்துறேமா, நான் வரல, என் மகன் திப்பு சுல்தான் வருவாமாங்கிறார். 4 பக்கம் அடிச்சு வெள்ளக்காரனை விரட்டுறாங்க. ஒண்ணு மதுரை பக்கம், ஒண்ணு மானாமதுரை பக்கம், ஒண்ணு அங்கிட்டு தொண்டி பக்கம், ஒண்ணு இங்கிட்டு இந்த பக்கம் சிவகங்கை ரோடு இல்ல, எல்லா பக்கம் அடிச்சு நொறுக்குறாங்க. பெரிய மருது பாண்டியருக்கு பட்டம் கட்டும் போது அண்ணா எங்க தாத்தன் வந்து கூப்பிடுறாங்க, நீங்க தான் செய்யுங்க அப்படிங்க போது சின்ன மருது பெரிய மருது சின்ன பையனா சேர்ந்திருக்காங்க. வெள்ளக்காரனோடு முத்தவர்களாக கொலையில ஒரு சிவனுடைய ராஜா வேட்டைக்கு போறாரு. வேட்டைக்கு போகும்போது என்ன ஆகுதுன்னா, திடீர்னு ஒரு 16 அடி வேங்க பாயுது ராஜா மேல. எல்லாம் விளவிளப்பு நிக்கிறாங்க. விளவிளக்கு நிக்கும் போது சின்ன மருது பெரிய புலி மேல பாஞ்சு கையாலே அடிச்சு கொள்றாங்க. ராஜா பாக்குறாரு, இந்த சின்ன வாலிபர்கள் வெறும் கையிலே புலி அடிச்சு கொண்டிருக்காங்களே, டேய் என்னவா இருக்காங்க, சிப்பாய் தளபதியா மாத்துக்கிறார். அந்த இடம் தான் புலி அடித்த மண்ணைக்கு இருக்கு. காளையார் கோயில் தாண்டின புலி அடித்த போது சாம்பு போட்டு சந்தன போட்டு பெரிய தாத்தனை கூப்பிட்டார். பெரிய தாத்தா என்ன பண்ணாரு, ஷேக் சர்தார் சாஹிப் நான் வர முடியாதுமா, என் மகன் ஷேக் மதார் சாஹிப் அனுப்பிச்சு வைக்கிறேம்மா. மதார் சாஹிப் அவன் மகன் எங்கப்பா ஷேக் சிலார் சாஹிப், அவர் மகன் ஷேக் சாகுல் அமீர், ஷேக் தாவூத் அவர் மகன் தான் நான் ஷேக் சாகுல் அமீர் ராஜா முகமது. அதனால தான் அப்புறம் மாமாங்கிறவங்க சேர்வகாரங்களுக்குலாம் மாமா, நம்ம சமாதானக்காரங்க பண்ணது. சரி மாப்பிள்ள வரட்டுமா, மாப்பிள்ள போயிட்டு தாத்தா பத்திரகாளி விநாயகர் பெருமானே எல்லாரையும் காப்பாத்துறா ஐயா. ஆண்டவனை பார்க்கணும், அவனுக்கு ஊத்தணும், அப்பனா தலையில்
அதெல்லாம் தேவையில்லை. கதவு திறந்துருந்தா உள்ள நுழைஞ்சிருவாப்ல. அவ்வளவு கை விடுங்க மாமா. சூப்பர் மாமா. இந்த சின்னஞ்சிறியவன் ராஜா முகமது அழைத்திட ஆடி வருவாயே, ஆடி வருவாயே, ஓடி வருவாயே. என்னன்னா விநாயகனே, உன் பெருமையை சொல்ல பிறந்தேன் ஐயா. சிறுக்காரணங்களிலே 16 செல்வங்கள் வந்து அமைந்திடு அருள்வாயே ஐயா. வருவாய் வருவாய்
வந்தது வராதுமா ராஜபாட்டு கபபதி நீசா மப்பத நீசா நீசா நாஞ்சா உட்காந்து நல்லா அறுத்து குமிச்சு விட்டா நினைப்பீங்க. இதைத்தான் ராகதானம் பல்லவிமாங்க. விநாயகனே உனை மறவேன் பல்லவி சகமத நிசா விநாயகனே உனை மறவேன் சொல்றான். ததுங்கின துத்தா விநாயகனே உனை மறவேன். பாலக்காட்டு பக்கம் மண்டூர் கேரளாக்காரங்க அந்த கால ரசிப்பாங்க. ஒரு 45 வருஷம் முன்னாடி இந்த ராகதானம் பல்லவிமாங்க 3 மணி நேரம் மண்ணாத்தான் ஒத்துக்குவாங்க. மாப்பிள்ள 3 மணி நேரம் பாடணும். வள்ளிய ராஜபாட்டியமா பெரிய ராஜபாட்டியா இருந்தான். நான் 3 மணி நேரம் பாடி இருக்கேன் எல்லாம் போய். ஆனா இந்த காலம் 3 மணி நேரம் பண்ணா உலகம் தாங்க. நம்ம கதைக்கு வருவோம். விநாயகன் பெருமையை சொல்லணும். ரெடியா காலையில வைவாங்க போகும்போது ஏன்டா என் பெருமையை சொல்லல மாப்பிள்ள நம்ம கும்பகோணம் இருக்குல்ல ஒரு சின்ன பெருமையை சொல்லிடுறேன். விநாயகன் பெருமையை பெருமை அப்புறம் சொல்லுவேன். அந்த ஊர் பக்கம் திருநாரையூர் ஒரு ஊர் இருக்கு. என்ன ஊர் பேரு? திருநாரையூர். அந்த ஊர் பிள்ளையார் பேரு தெரியுமா? தெரியல. பொல்லா பிள்ளையார். பொல்லா பிள்ளையார். பொல்லா போயிடாங்கிறாங்கல்ல அது மாதிரி பொல்லா பிள்ளையார். அந்த கோயில் பூசாரிக்கு ஒரு மகன் இருந்தான் என்னைய மாதிரியே சர்வ முட்டா பையன். சின்ன பையன். சரி. மண்டையில எதையும் ஏறல. அவங்க வாத்தியார் வந்து சொன்னாரு பூசாரி கிட்ட, ஏ பூசாரி என்னையா புள்ளைய பெற்றிருக்க? அது கருக புள்ளைய பெற்றிருக்க. சொல்றதுல மண்டையில ஏறல இவனுக்கு விளக்கண்ணுக்கு. என்னையா புள்ள பெற்றிருக்க? சரிங்க நான் சரி பண்ணிக்கிறேன் வாத்தியார். என்னாரு? யாரு? பூசாரி மகன்கிட்ட சொன்னார், ஏ நம்பி நம்பின்னு அர்த்தம் தெரியுமாடா? ஒரு ஆம்பளைக்கு இருக்கிற அத்தனை குணமும் சேர்ந்து இருந்தா தானே நம்பியுமாங்க. அப்படி பேர் வச்சேன்டா உனக்கு. ஏன்னா படிப்பே மண்டையில ஏற மாட்டேங்குது அப்படின்னா. அவன் சொன்னா, அப்பா அப்பா என்ன மண்டையில ஏற மாட்டேங்குதுப்பா, நான் என்னப்பா செய்யங்க? வாத்தியார் நல்லா கவனிடா, நல்லா கவனி. சரிப்பா அன்னைக்கு இன்னையில இருந்து வாத்தியார் நல்லா கவனிக்கிறேன்ப்பா. வாத்தியார் வந்தார். கணேசா உஷா பாடின்னு உட்கார்ந்தார். பாடம் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சார். பாடம் கூட நடத்தினார். எந்திரிச்சார். உஷா பாடி கணேசான்னு எந்திரிச்சார். இவரு மற்றதெல்லாம் மண்டையில ஏறல. இந்த கணேசான்னு சொன்னார்ல அது மண்டையில ஏறிடுச்சு. அதை உச்சரிக்க ஆரம்பிச்சான். கணேசா 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 ஓம் கணேச ஓம் கணேச ஓம் கணேச பாஹிமா ஜெய் கணேச ஜெய் கணேச ஜெய் கணேச ரக்ஷமா பாஹிமா ரக்ஷமா பாஹிமா ரக்ஷமா ஓம் சுமகாய நம. ஏறிச்சு. ஓம் விகடாய நம ஓம் விக்னராஜாய நம ஓம் லம்போதராய நம ஓம் கஜகர்ணிகாய நம ஓம் கபிதஜாய நம ஓம் ஸ்கந்தகுருஜாய நம. ஏறிச்சு மேல பெரிய ஆயிட்டான். சாதாரணமான அவன மாதிரி தேவாரம் போட எவனும் இல்லைங்கிற அந்த அளவுக்கு ஆயிட்டான். அந்த சமயம் நம்ம ராஜராஜ சோழன் இருக்காருல்ல, தஞ்சை பெருவுடையார் கோயில் கட்டுறார். கோயில் கட்டுறார், பெரிய கோயில். அவன் அக்கா வந்து குந்தவை நாச்சியா சொல்றா, ராஜராஜா அங்க திருவாரூர் ஈஸ்வரன் கோயில்ல தேவாரம் பாடுறத கேட்டு அசந்து போன இல்ல அமக்கா அருமையான தேவாரம்க்கா. அந்த தேவாரம் பாட இணை இல்லாத அந்த இந்த நம்பியாண்டார் நம்பிங்கிற இவர்தான் பாண்டார். நீங்க தான் நம்பியாண்டார் நம்பியா அமக சக்கரவர்த்தினார். எல்லா தேவாரம் உங்களுக்கு தெரியுமா? பாண்டார் தேவாரம் பாண்டார். அஞ்சரை காமிய உணாமலை உமையாடு உடனாகிய ஒருவே கம்பீர் நாட்ட பாடினார். எல்லா தேவரும் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு எல்லாம் தெரியாதுங்க, இது 1-2 தாங்க தெரியும். எல்லா தேவரும் எங்கெங்க இருக்குனாரு. அங்க சிதம்பரத்துல கோயில்ல ஒரு அறையில வச்சு பூட்டி இருக்காங்க. கேட்டா தரமாட்டாங்களா? ஏன் தரமாட்டாங்க? அவர் அப்பர் சுந்தர சம்பந்தர் ஞான சம்பந்தர் மாணிக்கவாசர் தான் தருவாங்க. தான் நான் கூப்பிட்டு வரேன். 4 சிலையை செஞ்சா அப்பர் சுந்தரர் சம்பந்தர் ஞான சேவம் மாணிக்கவாசகர் திருவிழா கலவனார். உயிரோட வரணும்னாங்க. சிலைன்னா அது சிலை, இது சாமின்னா அது சாமி. திறந்து உள்ள பார்த்தா தேவனப்புறம் கடையா அரிசி கிடக்கு. ஐயோ ராஜராஜ சோழன் நம்பியாண்ட நம்பி சொன்னாரு, சக்கரவர்த்தி கவலைப்படாதீங்க, இந்த காலத்துக்கு என்ன தேவை அது கிடைச்சிருக்கு, சாமியை கூட்டி எடுக்கன்னா எடுத்தாரு. தோடுடைய செவியன் இருந்துச்சு பார்த்து. இதை பூரா நீங்க தாங்க வருஷப்படுத்தணும்னா 12 திருமுறையா இருந்தாலும் வருஷப்படுத்தினா நம்பியாண்டார் நம்பி. படிப்பறிவு இல்லாத பையன் விநாயகரை கும்பிட்டு தமிழ்நாட்டில் பெரிய ஆளாகி சைவ திருமுறை 12ஐயும் வரிசைப்படுத்தினான். காரணம் விநாயகர் பெருமை. நான் பிடிச்சா திண்டுக்கலுக்கு பள்ளிவாசலு, இது காளியாத்தா கோயில் முன்னாடி விநாயகர் உட்கார்ந்து இருப்பாரு. எங்க அம்மா பள்ளிவாசல் போடாங்க. விநாயகரை கும்பிட்டு உள்ள போய் காளியாத்தால 3 மணி நேரம் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அந்த பூசாரி சொல்லுவார், ஏன் காளியாத்தா இங்க பாரு, குடியான பிள்ளைகள்லாம் கோயிலுக்கு வர மாட்டேங்கிறாங்க, அர்ச்சனை வீட்டு பிள்ளைகளும் கோயிலுக்கு வர மாட்டேங்கிறாங்க, முஸ்லீம் வீட்டு பிள்ளை உன்னையே பார்த்துடுவார், வாரி கொடுங்க. அந்த ஆத்தா வாரி கொடுத்தா காமராஜர் நாட்டால இருந்து கலைஞர்ல இருந்து எம்ஜிஆர்ல இருந்து அம்மாவில இருந்து இன்னைக்கு தளபதி ஸ்டாலின் வரைக்கும் விருது வாங்க வச்சா. அதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. நிறைய விஷயம் சொல்லலாம், அதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. எல்லா நாடகம் தெரிய வச்சா.
அதான் ராஜா முகமது. எவனு தெரிஞ்சவன் ராஜா முகமது. இந்த பெருமையை ஆத்தா காலியா கலி போவா மாப்பிள்ள எதுக்கா அஞ்சரை நிசப்பா நிசாச நிச சமக நிசப்பா நிசாச நிச சப்ப மம கம கம கமனி பகாரி சனி எல்லாருமே ஆத்தா வயிற்றுக்குள்ளதான் வரணும் போட்டேன். எங்க அம்மா சொன்ன காளியாத்தா சொன்ன அம்மாவை பார்த்துருக்கியா அவுத்து விட்டானா பூமிக்கு தொங்க என்ன தலை முடியும் எங்க அப்பனுக்கு அதுக்கு மேல தொங்க என்னது அவன் பெரிய சடை அவன் பெரிய சடைய நான் சின்ன சடைய அம்மா சொன்னா டேய் மானே கந்தவிடா சரி நான் பெத்தமானே ராஜா சொந்தமா தாய்மாமே இருக்கேன் யாரு நம்பிராஜன் நம்பிராஜன் எங்க அப்பா இல்ல ஆமா அவருக்கு 8 ஆம்பளை பிள்ளை கணக்கு தெரியாம பேசக்கூடாது நான் அண்ணன் 7 வருது விஷயம் தெரியாம சொல்றேன் பப்பா டிமி ஒருத்தர் இருக்கான் ஒப்பனுக்கு அவனும் சேர்த்தா 8 அதை எவனும் சொல்ல மாட்டேங்கிறாங்க ஆமா எனக்கு தான் தெரியாது சரி போட்டா ஒரு பொம்பளை புள்ள இருக்கா பேர் வள்ளி ஏன் தங்கச்சி அவளை நான் கட்டிக்கிற முறை புள்ள நீங்க அழுகாத ஏன்டா அழுகுற லேசா ஒரு பேருக்கு பார்த்தா கூட என் தங்கச்சி சொர்ந்து தடையலாம் தங்கச்சியை நெஞ்சிலேயே வச்சு தாங்கிறதா நான் என்னங்க தங்கச்சிக்கு மாப்பிள்ள நீ கவலைப்படாத என்ன கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா என்ன ஆகலைங்க உன் தங்கச்சியை கட்டி கொடு பொம்பளை பிள்ளைய பெற்று பெருசானவனு உன்னை கட்டி தரேன் அப்படியா என்னைக்கு நீங்க பிள்ளை வந்து கல்யாணம் முடிக்கிறதுக்கு ஆமா இரு காத்துக்கிட்டு ஆனா மாமா எல்லாம் சொல்ற உண்மைதான் சரி என் தங்கச்சி உள்ளதா இருக்கு சரி ஆனா என் தங்கச்சி மட்டும் இல்ல இன்னொரு பிள்ளை இருக்கு அவளையும் கட்டிக்கிறேன் அப்படி பேசக்கூடாது ஏன் பேசக்கூடாது ஏன் தங்கச்சிய கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆமா இப்ப நான் உங்களுக்கு
மச்சனே. இன்னொன்னு நான் கட்டிக்க போறது அது வந்து உங்களுக்கு தங்கச்சி முறை வேணும். கொழுந்தியா வேணும். ஏன் தங்கச்சி உங்க பொண்டாட்டி? உன் தங்கச்சியா பொண்டாட்டி? ஏன் பொண்டாட்டி எனக்கு கொழுந்தியா? கணக்கு தெரியாம பேசாதீங்க. எனக்கு தெரியும் கணக்கு. நான் கட்டிக்க போற பிள்ளை உங்களுக்கு தங்கச்சி. கொழுந்தியா வேணும். தங்கச்சி கொழுந்தியா? தங்கச்சி கொழுந்தியா? எப்படி கொழுந்தியா? எனக்கா முறையே இல்லையா? எப்படி? தூணுக்களுக்கு முறை இல்லை, துருக்கணுக்கு முறை இல்லைன்னா அதுக்கான எல்லா வேலையும் பார்த்தேன். ஆமா, அது ஒன்றாச்சு கூப்பிட்டு விடு. பாப்பா அஞ்சலி அப்படியா? ஆஹா, உன்னே நான் கட்டிக்கிறேன். என்ன கொண்டு ஆசை உத்தமியம் செலந்தி வரணும், அக்கி வரணும், இல்ல உள்ளே இருந்து புத்துணர்வு அதான் ஆண்ட வெளியேற்றி விடுறேன். எங்க தங்கச்சி தங்கச்சி கூப்பிட்டு விடு. போய் உட்காரியா கூப்பிட்டு விடு. எங்களுக்கு நல்ல லோடுமேன் சங்கத்துல வேலை வாங்குற மாதிரி. பக்கத்து ஊர்ராய் அங்கே வர குரத்தி மகனாய் பிறந்தவரோ அப்பா வரும்போதே தடுக்குது. என்ன நடக்க போகுது? மகனாய்
மண்ணு மேல சரியா போகுது. பெரிய மனுஷன் மாதிரியா பாக்குற? ஒன்னா நம்பர் சொரட்டையா போருக்கு. யாரு பெரிய மனுஷன்? உங்களத்தே சொல்றான். அந்த ஒன்னா நம்பர் சொரட்டைன்னு தெரியுங்களா? சொரட்ட சங்க தலைவரே நான் தாங்க. அண்ணா அடே அண்ணா அண்ணன் இல்ல. இங்க போல ஒரு தங்கச்சி என்னமோ பண்ண போறாங்க. லோடு வண்டியில ஏத்துற மாதிரி. வருக விபத்து செல்படும் இந்த காரியம் வெற்றி பெறும் வெற்றி மகிழ்ச்சி ஏற்றும் அந்த மகிழ்ச்சி நீண்ட காலம் வாழ்த்து தரும் என்று கமலர வெள்ளியன்ற சொல்லிட்டு வீர் நடை போட்டு வேட்டையிட வந்திருக்கு வருக வென்று என் சார்பாகவும் இருக்கிற அனைத்து இங்கேயே பாத்துக்கிறீங்க என்ன ஓடுது அந்த மாதிரி என்னை நீ இழுக்கிறீங்க. நம்ம இழுக்கிறவங்க அந்த மாதிரி எதுக்காக வந்திருக்கீங்க என்ன காரணத்திற்காக வந்திருக்கீங்க என்பதை எடுத்து கூறுங்கள் பார்க்கலாம் விடுவரேன். என் பேர் கந்த வேடை, எங்க அப்பையும் அந்த வேடை, எங்க ஆத்தா பந்த வேடைச்சி, என் மாமியை கருப்பேன். கருப்பேன் 18ஆம் படி கருப்பேன். 2 குட்டியை வளர்த்து வந்தார். 2 குட்டிய மான் குட்டி மாப்பிள்ள பெட்ட மான் குட்டிய மூத்த குட்டிய ஒரு சண்டையில ஜெயிச்சதுக்காக திருப்பரங்குன்றத்துல கொடுத்தாரு. பெருசா பிடிச்ச எனக்கு சிறுசு மேல நோக்கம் வரும்ல வந்துருச்சு. பிடிக்கலான்னு போனா மான காணா அப்படி அலைஞ்சேன். அப்ப என்னத்தையே பொதுவான பெரிய மனுஷன் சொன்னார், கீதப்பிரிய வேடர். அவர் தான் சொன்னாரு, மாமா மானிங்க தான் மாமா இருக்குன்னு. வந்தேன் பார்த்துட்டேன். சாதாரணமானா ஒவ்வொரு குடி மண்ணிலையும் உயிரை பிடிக்கிறேன் பிரமே. ஒவ்வொரு மண் ஆமையா நானா சொல்றேன், பாம்பாடி சித்தையன் சொல்றேன். மருதமலையில இருக்கானே மாப்பிள்ள அஞ்சரையில ஊத்த குழியிலே மண்ணை எடுத்து ரொம்ப சின்ன பையன். அவங்க அப்பயே ஹார்மோனியம் சீக்கிரம் சந்திரன் வேலாயுதபுரம் சாய் பல வருஷம் இருக்கேன். எத்தனை வருஷம் இருக்கு மாப்பிள்ள? குறைஞ்சது ஒரு 22 வருஷம் இருக்கேன். கூப்பிட்டு சொல்றாரு கடனை வரும்போது, மாமா உங்க பேரன் எப்படி வாசிக்கிறான் பாருங்க. மாப்பிள்ள விரல் அருமையா பேசுதப்பா, பெரிய ஹார்மோனியக்காரன் வருவான்டான்னு. இந்த மாப்பிள்ள பெரிய ஹார்மோனியக்காரன் மாப்பிள்ள தான். நீ ஒன்னே சேர்ந்து எத்தனை வருஷம் இருக்கேன்? 32 வருஷம் இருக்கேன். மாட்டு வண்டியில் வர்ற அப்படி ஆப்ட் ஹவுஸரை போட்டுக்கிட்டு மானாமதுரை ஆத்துக்குள்ள நாடகம் மதுரை வரேன். உள்ள போயிட்டு வர நான் திட்டில் உட்காந்துருக்கேன். மேல ஆரம்பிச்சுட்டு, மாமா நான் நாடகத்துக்கு வாசிக்கணும்னா அப்படி. யார் நீ? சிங்கத்துறை. யாரும் குருநாதே ஜெயா வாத்தியார்னாரு. ஜெயா வாத்தியார் ஆகிட்டார் மாப்பிள்ள. நாடகத்தில் ஆயிடுச்சா மாப்பிள்ள? இல்ல மாமான்னு வாசி உட்கார வச்சு 4 பாட்டுக்கு வாசி வச்சு. என்ன மாப்பிள்ள பெரியாள் அவர் ஜெயகிட்ட போய் சொன்னேன், பயங்கரமா வாசிக்கிறா அப்படியா நீ சிங்கத்துறை பெரிய மிருதங்க. நல்லா இருங்க எல்லாம் நல்லா இருங்க. ஏமானு வருவேன். மானு ஒவ்வொரு படி மண்டலையும் பிடிக்கிறோம். வரையோட்டுக்கு ஆகாதின் சிந்து பைரவி சிந்து பைரவி ராகம். சகம பம பமக பாமக பமக இல்ல நம்மளை சின்ன மாமியா சிவாஜியை பார்த்து கேட்பா, உங்க நாயனத்தில் நான் சத்தம் வருதா இல்ல எல்லாத்துலயும் வருதா? பெரிய மாமியா பாடியிருக்கா பாரு. பெரிய மாமியில தெரியுமா மாப்பிள்ள? கே.பி. சுந்தராம்பா. ஏன் அதான் உருவி இரண்டு உருவான செல்வமிழில் சின்ன மாமியால தெரியுமா? தங்க மனோரமா உலகத்தை சிரிக்க வச்சு அவ அழுத ஏத்தில்லாண்டு குறிட்ட பாக்குத்து அவள் தெய்வமாயிட்டா. புருஷனும் குடியாரு மகனும். மாமா இப்ப மர்மம் எனக்கு நிக்குதா? ஜல ஜல நீ வாதி பண்ண உனக்கு நிக்கும்டா. சரிங்க மாமா. வாதி பத்திர நிக்க வயசான நிக்கணும். இப்ப உங்களுக்கு ஓஎம் கேஸ் தானா? இல்ல இல்ல மாமனுக்கு நிக்குது. சரி மாமா. என்ன முதல் டோல் கேட்டு இப்ப ரயில்வே கேட்டு டிண்டாங்கி 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 அவரு கொட்டாம்பட்டி மண்ணை எடுத்து அது கொட்டாம்பட்டி மண்ணை எடுத்து
இருக்கு. திண்டுக்கல்ல தோல் ஷாப் நிறைய இருக்கு. என்ன சொல்றீங்க மாமா? திண்டுக்கல் போனாலே கமகமன்னு வாடகை அடிக்கும். ஏயா வீச்சை மட்டும் கமகமன்னு வாடகை செட்டு வாடகை, செட்டு வாடகை. அடே அப்பா, உங்களுக்குலாம் வீச்சை, எனக்கு மட்டும் செட்டு. ஆமா, முருகவள்ளி வீட்டோட பண்ணி வாடகை அடிக்கும். தோல் இல்லாம எது இல்ல, அது தோல், இது தோல், இது தோல். திண்டுக்கல் மருந்து பாண்டியார தங்க வச்சு 8 வருஷம் ஜோறு போட்ட ஊர் திண்டுக்கல். அதனாலே திண்டுக்கல் மண்ணெடுத்தா தோலுக்கு, கள்ளிக்குடி மண்ணெடுத்தா ஜனத்துக்கு, கள்ளிக்குடிய மண்ணெடுத்தா கலத்துக்கு, மண்ணெடுத்தா வயிற்றுக்கு, மண்ணெடுத்தா வயிற்றுக்கு, நம்ம இருஞ்சிலையில் மண்ணெடுத்தா இடுப்புக்கு, இருக்கிறையில மண்ணெடுத்தா இடுப்புக்கு, சின்ன கண்ணில் மண்ணெடுத்தா காலுக்கு, மண்ணெடுத்தா காலுக்கு, ராம நேதலிலே மண்ணெடுத்தா தோலுக்கு, புளிய கோக்கிலே மண்ணெடுத்தா விரலுக்கு, ராஜா ஏறிய மாமா. அப்பல என் மாமே ஊரு ஆஹா, கட்டமன் நாய்க்கிற மாமே, உம்மத்தூர் நாய்க்கிற மாமே. எப்படி? கட்டமன் நாய்க்கிற தூக்கில போட்டாங்க. உம்மத்தூர் நாய்க்கிற பாளையம் கொண்டு ஜெயிலில் அடைச்சிட்டாங்க. அவரு ஊமத்தூர் நாய்க்கருக்கு ஒரு மெய்காவில் இருந்தார், பாடிகாட்டு சேர்வகாரு, முத்துக்கருப்ப சேர்வன் பேர். நேரம் வர்றார், சிவகை வர்றார், பெரிய மருத்துவ பார்க்கிறார். எஜமா, எஜமா, பெரிய எஜமான தூக்கில போட்டாங்க, சின்ன எஜமான ஜெயிலில் அடைச்சிட்டாங்க, காப்பாத்துங்க எஜமான்னாரு. முத்துக்கருப்பா வேளாண்டா, தலைக்கு மீறி எல்லாம் போயிடுச்சுடா, வெள்ளக்காரன் நேரம் பார்த்துட்டு இருக்கான், சிவகை பிடிக்க ஒன்றும் செய்ய முடியாது, கிளம்புனார். நேஜமா கைவிட்டீங்களே, வாசல் கிட்ட வர்றார், சின்ன மருந்து பிடிச்சி இழுத்தார் தோல்பட்டியா. என்ன வேணும்? என்ன எஜமா? பெரிய எஜமா, உனக்கு என்ன வேணும்? எனக்கு பீரங்கி போய், எனக்கு வந்து வெடிகுண்டு வேணும், மீட்டு வீரர்கள் வேணும், நான் தர்றேன், யாருக்கும் தெரியாம மீட்டிட்டு வந்துரு. ஊமத்தூர் நாய்க்கர் யாருக்கும் தெரியாது, தெரியாம கொண்டு வரணும். கொண்டு வரேன், கொண்டு வந்து பாதாள சிறையில் வச்சிடுறா, அது யாருக்கும் தெரியாது. ஆனா முத்தலகத்தை சேர்வேன்னு ஒருத்தர் தளபதி, அவர் வாயை உடல் சொல்லிவிட்டார். அவன் சொல்லிவிட்டா வெள்ளக்காரனுக்கு காசு வாங்கிட்டு. அப்புறம் வந்து வெள்ளக்காரன் ஊமத்துறையை ஒப்படைக்கிறியா இல்லையான்னாரு. ஏய், நன்றி வந்து ஒப்படைக்க முடியாது, என்ன வேணாலும் சரி, ஒண்ணும் செய்ய முடியல வெள்ளக்காரங்க. கடைசியா சொன்னாங்க, இந்த காளையார் கோயில் கோபுரத்தை பீரங்களுக்கு இடிச்சிருவேன் சொல்லுது. இடிச்சிருவேன், சரணகதி அடைகிறீங்களா இல்லையா? கோபுரத்தை இடிச்சிடாத, என் தாய்மார்க்க முளப்பால கட்டின கோபுரம் தான், நாங்க தூக்குறது போனாலும் பரவாயில்லடா, கோபுரத்தை காப்பாற்றுவோம்டா. அந்த கோபுரத்து மேல ஏறி தினம் மீனாட்சியை கும்புறாரு, பெரிய மரு சின்ன மரு. அந்த பாஞ்சாலம் குறிச்சியிலே மண்ணெடுத்த அனகத்திற்கு, இதெல்லாம் மண்ணெடுத்து ஒரு செஞ்சாவானுக்கு, என் சீனிக்காரனேந்தலிலே மண்ணை எதிர்த்து உசுர்ந்தா கண்ணைக்கே. ஜனக்கு பிடிக்கவா எப்படி எப்படி மாமா? பிடிக்கவா? சரி, வலிக்காம பிடிங்க. ஆமா, அப்படிதான் பிடிக்கணும். நோக்குனா அப்படி வேடுவரை தங்கள் வேட்டையாட விரும்புகிற மாணி கட்டதாகும், அதை துரத்தி வந்ததாகவும் வந்த மாணி இந்த நிலத்தில் பூந்ததாம் சூழ்நிலை திரைக்கு வந்த வேலை. அம்மா கண்ணிகத்தமா காவல் பார்த்துக்கிறேன், வேலையிலே என்னுடைய காவலை மீறி என்னுடைய அனுமதி என்று என்னுடைய இடத்திலே ஒரு வெட்டியில் பூச்சி கூட வர முடியாது, அதற்கு வாய்ப்பு கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது நீங்க தேடி வந்திருக்கிறதாக சொல்லுகின்ற மாநில இல்ல, சாதாரண 5 கொண்ட மாடு. 5 கொண்ட மாணி பொறுத்தவரையே ஒரு வலை வச்சு பிடிச்சிருக்கலாம், ஒரு குழி தோண்டி பிடிச்சிருக்கலாம், கையில வச்சிருக்கீங்களே கனி சிலிமுகம், அக்கனையை காட்டி மானை பிடிச்சிருக்கலாம். அக்கனையின் திறமை என்ன? அக்கனையை நீட்டினால் எதிர்வுள்ள எப்பறம் இருக்கக்கூடிய காந்த சக்தி கொண்டு போய் ஒரு மந்திரத்தை சொல்லி இப்படி காட்டினால் போதும், எதையும் செய்து காட்டக்கூடிய தன்மை இதற்கு உண்டு. அப்படி மானத்தை காட்டி நீங்க மானை பிடிச்சிருக்கலாம். அதுவும் இல்லையா, ஒரு மானை காட்டி கூட மானை பிடிச்சிருக்கலாம். அதையெல்லாம் விட்டுட்டு இல்லாத இடத்துல மானை தேடி வந்துகிட்டு மானை பிடிக்கவா அப்படின்னு கேட்டா, இல்லாத எங்கிட்ட இருந்து நீங்க பிடிப்பீங்க? இருக்குல்ல, இல்ல இல்ல இருக்குல்ல, இல்லைன்றனாலதானே இல்லை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். வச்சுக்கிட்டே இல்லைங்களாமா? அதே போல நீங்க இல்லாத மானை இருக்கு நீங்க சொல்லலாமா? இருக்குமா? இல்லைங்க வேடுவர. இந்த சைவ அடியாருக்கு 63 பேர் என்ன மாப்பிள்ள? இந்த 63 ஒரு ராஜா ஒருத்தர் இருந்தார், சேரமான் பெருமாள் ராஜா, சேரநாட்டு ராஜா. அவர் தினம்
உடனே ஈஸ்வரனுக்கு பூஜை பண்ணுவார். ஈஸ்வரனுக்கு பூஜை பண்ணுவாரா, முடிஞ்சவங்க மாப்பிள்ள ஜல் 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 சலங்க சத்தம் கேட்கும். ஈஸ்வரன் சலங்க சத்தம், ஆஹா ஈஸ்வரா என் பூஜை ஏத்துக்கிட்டியா, நன்றி ஐயாம்பார். தினம் அப்படிதான் பண்ணுவார். ஒரு நாள் சலங்க சத்தம் கேட்கல, தப்பா செஞ்சுட்டோமோ மறுபடியும் செய்யறார், கேட்கல, தப்பா செஞ்சுட்டோம் மறுபடியும் செய்யறாரு. 3வது முறை கேட்கல, குத்துவால் வச்சிருந்தாருல, ஈஸ்வரா நான் தப்பு பண்ணிட்டேன், அதான் நீ சத்தம் கேட்கல, குறவழி அறுக்க போனா ஜல் 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 சத்தம். ஈஸ்வரா ஏன் என்னை சோதனை பண்ணீங்கன்னாரு. ஈஸ்வரன் சொன்னாரு, ஒண்ணும் இல்லப்பா, அடியே சுந்தரம் பாட்டில் மெய்மறந்து விட்டேன் சேரமான் பெருமாளே அப்படின்னாரா. சுந்தரம் பாட்டினா சுந்தரமூர்த்தி நாயனார் ஈஸ்வரன் மேல பண்ணார் இல்லையா. பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா எத்தாள் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துழுமை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நூறு அருளுரையுள் அத்தா உனக்கு ஆயினி அல்லேன் எனலாமே பண்ணலையா. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயுமே. அந்த சுந்தரம் பாட்டில் மெயின் மறந்துட்டேன் ஈஸ்வரன். உடனே என்ன பண்ணாரு, அந்த சுந்தரனை பார்க்கணும்னு இந்த ராஜா வர்றார். சுந்தரமூர்த்தியை பார்த்தார். சுந்தரமூர்த்தி ஐயா என்னை நண்பனா ஏத்துக்குவீங்களா அப்படின்னா. ஏத்துக்கிறேன். 2 பேரும் பல இடங்களுக்கு போனார் ஈஸ்வரன் கோயிலுக்கு. ஒரு நாள் என்ன ஆச்சு, சுந்தரமூர்த்தி நாயனாரு ஈஸ்வரன் கைலாசம் கூப்பிட்டான். அப்படி வெள்ளை யானை மேல ஏறி கிளம்பிட்டு இருக்காரு சுந்தரமூர்த்தி. இவர் என்ன பண்ண, நண்பா சுந்தரமூர்த்தி என்னை விட நீ மட்டும் கைலாசம் போலாமா ஐயா, நானும் வர்றையான்னு குதிரை காதுல ஓம் நம சிவாயான்னார். குதிரையும் கைலாசம் கிளம்பிடுச்சு. அந்த சமயம் பார்த்தோமா ஒரு கிளவி இருந்தால, நானே எங்க அண்ணன் ஒரு கிளவி வச்சுட்டு இருந்தோமே, அபையார். அந்த அபையார் எங்க அண்ணன் விநாயகரை கும்பிட்டுட்டே இருக்கா. கும்பிடும்போது விநாயகர் இருக்கிறாரு, என் கிளவி அபையாரு அரை கிழமையும் போறான், அரை வயசு கிழமை போறான் கைலாசத்துக்கு. இந்த வாலியம் போறான் கைலாசத்துக்கு. உனக்கு வயசு இத்தனைன்னு சொல்ல முடியாது, நீ போலியா கைலாசத்துக்குன்னார். அவர் சொன்னா, விநாயகர் பெருமானே பாலும் கெழிதேனும் பாகும் பருப்பும் நாளும் கலந்து உனக்கு நந்தந்தே கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணிய விநாயகா எனக்கு நீ சங்கத்தமிழ் மூலம் தான் கேட்டேன். அந்த சங்க தமிழ் இருக்க தங்க தலைவன் நீ இருக்க எனக்கு இருக்குடா கைலாசம். விநாயகா உன் பக்கத்திலேயே நான் இருக்கேன். விநாயகர் சொன்னார், பரவாயில்ல எங்க இருந்தாலும் நான் இருப்பேன். கைலாசம் போக ஆசை இருக்கா இல்லையா? கைலாசம் போக ஆசை இல்லாம இருக்குமா? என் மேல அகவல் பாடுனாரா. அந்த அகவல் தான் விநாயகர் பாட்டு, பெரிய பாட்டு. அதுக்கு மேல பாட்டு இல்லை. பாட ஆரம்பிச்சாலா போய்யா. சீரக்கழப செந்தாமரை பூப்பாத சிலம்பு மலை செய்வாத பொருளறிஞானம் பூந்துகள் அறையும் வண்ண மருங்கில் வளர்ந்தல் கிழிப்ப பேழை வயலும் பெரும்பால கூடம் வேளமுகமும் விழுங்கு சிந்தூரமும் அஞ்சுகரமும் அங்குசவாசமும் நெஞ்சிற் குடி கொண்ட நீலமேனியும் நான்றதாயும் நானிருபயமும் 3 கண்ணும் உம்மதச்சுவடும் 2 செவியும் இலங்குவன் முடியும் திருட முப்புரி நூல் திகழொளி மார்பும் சொற்பரம் கடந்த துரிய மெய்ஞான அற்புதம் இருந்த கற்பக கழிரே முப்புழமுகரும் மூஷிய வாகன இப்பொழுதனை ஆட்கொள்ள வேண்டி தாயாயிருந்த தாயான கருணை மாயா பிறகு மயக்கமறுத்து திருந்திய முதல் 5 எழுத்தின் தெளிவாய் பொருந்தவை வந்தன் உடலில் புகுந்து குருவடிவாகி குவளையன் தன்னில் திருவடி வைத்து திரவிது பொருள் என வாதா வகைதான் மகிழ்ந்தன கருளி கோடாயிரத்தார் குடிவினை களைந்தே ஓட்டா உரேசம் புகட்டியின் செவியில் தெவிட்டாத ஞான தெளிவை காட்டி ஐம்பொருண்டை அடக்க உபாயம் இன்புரு கருணையின் இனிதர கருளி கருவிகள் ஒழுங்கும் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை அறுத்தில் கிடைந்து தலைமறு மூன்றின் தந்தன கருளி மலமறு மூன்றின் மயக்கமறுத்து 9 வாயில் ஒரு மந்திரத்தால் 50 கரவை அடைப்புறம் காட்டி 6 ஆதார தன்பு சொல்லியின் பேரா நிறுத்தி பேச்சுரை அறுத்து இடை பிங்காயின் எழுத்தறிவித்து கரையில் சுழிமனை கபாலமும் காட்டி 3 மண்டலத்தின் முட்டிய தூணின் 4 வாம்பின் நாவில் உணர்த்தி குண்டலி அதனை கூடிய சபை விண்டல் மந்திர வெளிப்பட உரைத்து மூலாதாரத்தின் மூண்டலும் கடலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்து அமுதலையும் ஆயுத்தன் இயக்கமும் குமுத சகாயம் குணத்தையும் கூறி இடைச்சக்கரத்தின் இரட்டலையும் உடற்சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி சண்முக சூலமும் சதுர்முக சூட்சமும் இன்முகமாக இனிதன கருளி புரியட்ட காயம் புலையட்ட எனக்கு தெரியட்டலையும் தரிசனப்படுத்தி கருத்தில் கபால வாயில் காட்டி இருத்தி முத்தி இனியன கருளி என்னை அறிவித்து எனக்கருள் செய்து முன்னை வினையின் மூலை களைந்து வாக்கு மனமும் இல்லா மனோலயம் தேக்கியே என்றான் சிந்தை தெளிவித்து இருவழி இரண்டும் ஒன்றிடம் என்ன அருந்தரமானந்தத்தை அழுத்தி என் சிறியில் எல்லை இல்லா ஆனந்தம் அழித்து அல்லல் கலைந்து அருள்வழி காட்டி சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கு அணுமாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கண்முற்றுகின்ற கரும்புழையை காட்டி வேதமும் நீரும் உழங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குலத்துடன் கூட்டி அஞ்சக்கரத்தின் அறுபொருள்களை நெஞ்சக்கரத்தின் நிலை அறிவித்து தத்துவ நிலையை தந்தனையாழ்வாய் தத்துவ நிலையை தந்தனையாழ்வாய் சீனிக்காரனேந்தல் விநாயகனே உயிரைகளை சரணே சரணே சரணே. விநாயகர் பாடி முடிச்ச அபையாரு
எல்லா பிள்ளைங்க அண்ணன் விநாயகன் இடுப்ப சுத்தினார் தும்பி கையில தூக்கி வச்சார் கைலாசத்துல 2 பேருக்கு முன்னாடி பெருமையானவன் நம்புமா மாமா ஒரு விஷயம் சொல்றேன். இந்த இதெல்லாம் கவியில இந்த பாடல்ல யாரும் பாடி நாங்க கேட்டது 6 ராத்திரி மாமன் பாடி இருக்கிறார். அதை ஏன்னா சீர்காழி கோவிந்தராஜன் சீர்காழி கோவிந்தராஜன் உண்மை நாட்டராகம் நாட்ட வேற மாமா உபதேசம் புகட்டியம் செவியில் சகானா ஒரு கல்யாணி ராகம் அப்புறம் காப்பி ராகம் ஒரு சண்முக பிரியா ராகம் கடைசி மத்தியமாக என்னமா கேட்க முறைச்சு பாக்குறீங்க கேட்டு கேட்டு சும்மா கேளு என்கிட்ட நான் உன்னை கேட்கலாம் நினைக்கிறேன். கேட்கலாமா? தாராளமா கேட்கலாமே. கேளு நாக்கு மேல பல்ல போட்டு கேளு. அதனால ஒரே முடிவாக உங்களை பாக்குறதுக்கு வேற அடையாளத்தை சொல்லுங்க பார்க்கலாம். பெரிய மக்கள் உடைய பார்த்தவரு ஆட்டை கொடுத்தேன் நாட்டை கொடுத்தேன் மாட்டை கொடுத்தேன் வீட்டை கொடுத்தேன் நோட்டை கொடுத்தேன் எங்க சுடுகாட்டை இருந்துகிட்டு அது முகாரி சரிமா முகாரி முகாரி கல்யாணம் தனிக்கு அதான் வசிப்பாங்க. சீக்கிரம் சீக்கிரம் ஐயா சொல்லுவார் நல்ல நேரம் முடிய போகுது நல்ல நேரம் முடிய போகுது தாலி கட்டுங்க பாரு தாலி கட்டுனா நல்ல நேரம் முடிஞ்சிடும் அதோட நல்ல நேரம் முடிஞ்சிடும் இவன் வாசிப்பாங்க நாதஸ்வரக்காரங்க என்ன மாமா எப்ப பெப்ப அடுத்து முகாரியாக அதோட உனக்கு அது குஞ்சுதானே கொண்டாட்டிய கட்டினது நம்பலாம் அதான் முகாரி முருகேசனா இருந்தாலும் அப்படியே கம்பம் ஏறிட்டா பயிரிதான் காத்தா இறங்கிடுவா யார் போய் சொல்லுவா இந்த வளர்ந்து அவனிடம் யார் போய் சொல்லுவார் போட்டுட்டு எங்க ஆத்தா இறங்கிடுவா முக்காமலம் நுழைஞ்ச பின்னாடி நொக்கா மாமன் டிஆர் மகளுக்கே நான் சொல்லி கொடுத்தவன் அதை முடிவார் சனி
பைரவி இது காப்பி. அது சாயா எல்லா கொம்பும் சாய்க்கணும். உலகத்துல எல்லா கொம்பும் சாய்க்கணும். சரி, 2 கொம்பு சாயாது. எந்த கொம்பு? கண்ணை கிட்ட இருக்கு. சாயாத கொம்பான ராஜாதி ராகமே ராஜா முகமது சீனிக்காரனின் தலைநாயக பெருமான்மேல் காலையில் பாடும் ராகமே புபாலமே விழுந்தான் கதிரவன் ஒளியூட்ட அது இன்னொரு நாள் என்பதனை நினைவூட்ட எழுவாய என்னம்மா சீனிக்காரனே தலைநாயகமே என் நண்பர்கள் அனைவரையுமே என் தாய்மார்களையே உனை நாடி வந்த எங்களையே உன் மகன் ராஜா முகமதியனையே காப்பாற்றுவாயே ஐயா. என் இசை நாடக கலையினை ஆதரிப்பாயே. ஒரு பொம்மானை நான் காண தகினதோ, அம்மானை நான் ஆட தகினதோ, மறுபடியும் காட்டு. இது தேடி வந்தது மானா இல்லை. உன் மேல இருக்க ஆசையில என் மேல இருக்கிற ஆசை. உன்னை தான் தேடி வந்தேன். சொட்டு கலர்ந்து அண்ணா, பெருமானே
உனக்கு ரொம்ப உன்னை நினைச்சு வேதனையா இருக்கு. ஏன்பா? எப்படி இருந்தாலும் உன்னை பாட்டு பாடியே கொண்டுருவா கூட. தங்கச்சி அண்ணா கவலைப்படாதடா. சாமி என்ன உங்க அண்ணன் பெரிய ஏர்போர்ட் கம்பெனில வேலை ஆகிற மாதிரி வராது. ஜாமி முருகா திருப்புறம் உள்ளத்தில் நீ சிரித்தாள். மாமா ஜாயின் பண்ண கரெக்டா இருக்கு. ஆமா சென்னையிலே அது கரெக்டா தான். அந்த சத்தத்திலேயாவது மாப்பிள்ளைய வர மாட்டாங்களான்னு மாமே வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக் கூட்டம் வந்துடும். திருப்பரங்குன்றத்தில் நான் சிரித்தான் கண்ணை வள்ளி உனக்கு என்னடா வர வேணும் தர்றேன். தாரத்திலே இரண்டாம் தரமாக இருந்தாலும் தரத்திலே முதல் தரமாக வேண்டும். தெய்வயானை வெள்ளியை நிலைக்காமல் இன்று முதல் மக்கள் அனைவரும் வெள்ளி தெய்வானை நிலைக்க வேண்டும். ஊர் மக்களுக்கு பட்டி பெருகி பாட்பனை பொங்கி அனைவருமே இன்புற்று வாழ வேண்டும். ஓங்கி உலகளந்த உத்தமனாம் விநாயகப் பெருமான் கருணையிலே நாங்கள் நம்பாவைக்கு சற்று நீராடினான். தீங்கில்லாமல் நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கும் பெரும் சன்னல் ஊடு கயிறு உள்ள பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்படுப்பு தேங்காரிய முக்கியிருந்த சித்தமலை பற்றி வாங்க குடல் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் சீனிக்காரனேந்தல் உருமுது மக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோ நிற்பாவாய். விநாயகன் கருணையிலே பத்திரகாளியம்மன் கிருபையிலே சீனிக்காரனேந்தலிலே நீங்காத செல்வம் நிறைந்து. நல்லா இருக்கு மாப்பிள்ளை, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. உனக்கே முதலிடம் வாழ்க வளர்க. இந்த நாடகத்தை கண்டுகளித்த அனைத்து நாடக ரசிகர் மக்களுக்கும், எங்களுக்கு சிறந்த முறையில் ஒளிவெளி வந்து கொடுத்த குணா ஆடியோஸ் அவர்களுக்கும், எங்களுக்கு காவல் பணி கொடுத்த காவல்துறை சார்பு ஆய்வாளர் ஐயா அவர்களுக்கும், இந்த நாடகத்தின் சிறந்ததோர் அமைப்பாளராகிய இப்படித்தான் கலைஞர்கள் அமைத்து தர வேண்டும் என்று அமைத்துக் கொடுத்த மதிப்புக்குரிய கள்ளிக்குடி மண்ணின் மைந்தன் அன்பு மாமா மிருதங்க சக்கரவர்த்தி VM சிங்கத்துறை அவர்கள் சார்பாகவும் எங்களது இசைக்குழு சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்